Hi all, welcome to Smart Learning Center. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோட் நம்பர் 45 क्वेश्चन நம்பர் 58 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முந்தின क्वेश्चनல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ அது உங்களுக்கு வீடியோ இருக்கு, வேணும்னா நம்ம சேனல்ல பாத்துக்கோங்க. சோ அப்ப இந்த வீடியோல நம்ம 58th क्वेश्चन என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ which compound can exist as cis-trans isomer? சோ அப்ப cis-trans isomerனா என்னன்னு நமக்கு தெரியணும். சோ அப்ப isomer அப்படினா என்ன? ஐசோனா என்ன? ஐசோனா சேம். ஐசோமர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. நிறைய பேர் ஸ்ட்ரக்சர் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஏன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸும் இருக்கு அண்ட் ஸ்டீரியோ ஐசோமர்ஸும் இருக்கு. எஸ்பெஷலி இங்க சிஸ் டிரான்ஸ் கொடுத்ததுனால இது நம்ம டைரக்டாவே we can say it is ஸ்டீரியோ ஐசோமரிசம். அப்போ சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் அப்படின்னா என்ன எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படிங்கறத கண்டிஷன் கொடுத்துடுறேன். அப்போ ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். அப்ப அந்த டபுள் பாண்ட் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ரெண்டு ஆட்டம் டபுள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. சோ அப்ப அந்த டபுள் பாண்ட நம்ம என்ன பண்ண முடியாது? ரொட்டேட் பண்ண முடியாது. சோ அப்ப ரெண்டு ஆட்டம் என்ன ஆகாது? ரொட்டேட் ஆகாது. சோ அப்ப ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கிறதுனால இது பிக்ஸடா இருக்கும். அதான் நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம்னு சொல்லுவோம். சோ அப்ப ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம்ல தான் நமக்கு நேம் என்ன வரப்போகுது அப்படின்னா சிஸ்-டிரான்ஸ் ஐசோமர்சம் வரப்போகுது. அப்போ சிஸ்-டிரான்ஸ் ஐசோமர்சம் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிஷன் என்ன? இந்த டபுள் பாண்ட் இருக்கணும் அண்ட் ஆல்சோ இங்கே ஏபி டைப் இருக்கணும். ஓகே, சோ இதுல எல்லாமே டிஃபரெண்ட் குரூப் வரலாமா சார் அப்படின்னா வரலாம். சோ அது என்னது கிடையாது? சிஸ்-டிரான்ஸ் ஐசோமர்சம் கிடையாது, அது இஇசட் ஐசோமர்சம். வேற ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்தாதான் என்னது? சிஸ்-டிரான்ஸ் ஐசோமர். சோ வருதான்னு செக் பண்ணிடலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பென்ட் ஒன் ஈன். சோ அப்ப பென்ட்னா என்ன அர்த்தம்? 5 கார்பன். சோ அப்ப இந்த 5 கார்பன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? கார்பனோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வரையலாம், ஆர்எல்ஸ் கண்டென்ஸ்டு ஃபார்ம் வரையலாம், ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம்? பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் வரலாம். அந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதை நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இப்போ பென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 கார்பன்ஸ். அப்போ 5 கார்பன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? 5 கார்னர்ஸா எழுதிக்கலாம். அப்போ இங்க 1 2 3 4 5. அப்ப இதுதான் என்னது? பென்ட். அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கான்? ஈன் இருக்கு. அப்ப டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இத ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கா? டபுள் பாண்ட் இருக்கா. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த கார்பனுக்கு ஆல்ரெடி 4 பாண்ட் உண்டு, இப்ப 2 பாண்ட் இருக்கு. அப்ப ரிமைனிங் 2 என்னவா இருக்கும்? ஹைட்ரஜனோட இருக்கும். அப்போ ரெண்டும் சிமிலர் குரூப் இருக்கிறதுனால இங்க என்ன ஆகாது? சிஸ்-டிரான்ஸ் ஐசோமரிசம் எக்ஸிஸ்ட் ஆகாது. சோ அப்ப இங்க பாருங்க, ரெண்டு என்ன இருக்கணும்? டிஃபரெண்ட் குரூப் ரெண்டு சைடு இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அட்ஜசன்ட்ல இருக்கா ஆப்போசிட்ல இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? சிஸ்ஸா டிரான்ஸான்னு பார்க்க முடியும். சோ அப்ப இங்க எக்ஸிஸ்ட் ஆகாது. தென் அதுக்கு அடுத்து பாருங்க, புரியுதா? சோ புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க. சோ அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க செகண்ட் क्वेश्चन 2 மெத்தில் ஹெக்ஸ். சோ அதுதான் முக்கியம். சோ அந்த ஹெக்ஸ்ங்கிறது தான் என்னது? வேர்ட் ரூட். அந்த வேர்ட் ரூட் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்ப ஹெக்ஸ்னா எத்தனை கார்பன்? 6 கார்பன் ஆட்டம். சோ அப்போ 1 2 3 4 5 6. எதுக்கு சார் இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா போடுறீங்க அப்படின்னு சொல்லி யாருக்காவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, அதுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன். சோ இப்போ இந்த இடத்துல நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். சோ வேற யாருக்கும் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது புரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, அது ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு நான் எழுதி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன், எப்படி நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் இந்த மாதிரி எழுதுறதுக்கு பழகணும் அப்படிங்கிறது. ஓகே, சோ அப்ப இதுல என்ன பண்ணலாம்? 2 மெத்தில் ஹெக்ஸ்-2ஈன் அப்படிங்கறது என்ன கொடுத்திருக்காங்க? காம்பவுண்ட் நேம். அப்ப ஹெக்ஸுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்கோம்? எழுதியிருக்கோம். தென் செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? மெத்தில் அப்படிங்கிற பிரான்ச் இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? மெத்தில் பிரான்ச். அப்ப எதுவுமே போடலன்னா இந்த இடம் என்னது? கார்பன். கார்பன்ல ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்கு. அப்ப ரிமைனிங் 3 என்னவா இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம மெத்தில் போட்டாலும் போடாட்டியும் ஒரு கோடு போட்டா அதுதான் என்னது? கன்சிடர் அஸ் மெத்தில். ஏன்னா ஒரு கார்னர் இருந்தா அது என்னது? கார்பன். ஓகேவா? ஆர்எல்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க? இப்படி கூட கொடுத்திருப்பாங்க. சோ மெத்தில்னா எம்இனும் யூஸ் பண்ணலாம், ஆர் CH3னும் யூஸ் பண்ணலாம். தென் அதுக்கு அடுத்து 2 ஈன். சோ அப்ப செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கான்? ஈன் இருக்கான். அப்ப டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப செகண்ட் கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, அப்ப இதுல பாருங்க, இங்கேயும் ஒரு கார்னர் தான் இருக்கு, இங்கேயும் ஒரு கார்னர் தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? ஆப்வியஸா சிமிலரா வருது. சோ அப்ப சிஸ்-டிரான்ஸ் ஐசோமரிசம் எக்ஸிஸ்ட் ஆகாது. தென் அடுத்து பாருங்க, 1,1 டைமெத்தில் சைக்ளோப்ரோபேன். இதுதான் இங்க என்னது?
வேர்ட் ரூட். அப்ப சைக்ளோனா என்னது? ரிங் ஸ்ட்ரக்சர். சோ இப்போ ப்ரோப்னா 3 கார்பன் கனெக்டட் இன் சைக்ளிக் ரிங். சோ இப்போ இதான சைக்ளோப்ரோபேன். அதுல 3 கார்னர்ஸ் இருக்கு, 1 2 3. அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன ஆயிருக்கான்? 2 டைம்ஸ் மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கான். சோ அப்போ 1 2. அவ பாருங்க, சிமிலர் குரூப் பக்கத்துல இருந்தா எக்ஸிஸ்ட் ஆகுமா? சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் எக்ஸிஸ்ட் ஆகாது. தென் அதுக்கு அடுத்து 1,2 டைமெத்தில் சைக்ளோ ஹெக்சேன். சோ அப்ப ஹெக்சேன் அப்படிங்கிற வேர்டு இம்பார்ட்டன்ட். ஹெக்ஸ்னா என்னது? 6. அப்போ 6 கார்னர்ஸ் என்ன பண்ணணும்? இருக்கணும். சோ அப்ப இதுதான் என்னது? சைக்ளோ ஹெக்சேன். சோ அப்ப அந்த சைக்ளோ ஹெக்சேன்ல என்ன இருக்கான்? 1 and 2nd பொசிஷன்ல டைமெத்தில் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க, இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்னவா இருக்கான்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ இது வந்து என்னது? நம்மளோட அப்ராக்சிமேஷன் தான். அப்போ இந்த இடத்துல இப்போ எத்தனை பாண்ட் இருக்கு சொல்லுங்க? இந்த இடத்துல எத்தனை பாண்ட் இருக்கு? மெத்திலோட ஒரு பாண்டு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அப்ப 3 பாண்டு தானே இருக்கு. அப்ப ரிமைனிங் ஒண்ணு என்னவா இருக்கும்? ஹைட்ரஜனா இருக்கும். சோ அதுக்கு அடுத்து இங்க சொல்லுங்க, இந்த கார்னருக்கு எத்தனை பாண்ட் இருக்கு? ஆல்ரெடி 3 பாண்ட் இருக்கா? அப்ப ரிமைனிங் ஒண்ணு ஹைட்ரஜனா இருக்கும். சோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பாண்ட்ல 2 டிஃபரெண்ட் குரூப் என்ன ஆயிருக்கு? அட்டாச் ஆயிருக்கா? ஓகே சார், அட்டாச் ஆயிருக்கு. ஆனா இங்க டபுள் பாண்ட் சொன்னீங்களா, இங்க இல்ல அப்படின்னு கேட்கலாம். ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணா இங்க டபுள் பாண்டா மாறும். ஐசோமரிசம் படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். படிக்கல அப்படின்னா, வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, தனியா வீடியோ மேக் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சோ அப்போ இந்த ரிங்கா இருக்கிறத நம்ம பிரேக் பண்ணா அதை நம்ம என்ன பண்ண முடியும்? செயினா மாத்தலாம். ஆனா ஹைட்ரஜன் டெபிஷியன்டா இருக்கிறதுனால இது என்னவா மாறும்னா இங்க டபுள் பாண்டா மாறும். சோ அதனால ரிங் செயின் ஐசோமெரிசம் ஆல்சோ என்ன பண்ணும்? எக்ஸிஸ்ட் as a டபுள் பாண்ட். சோ அப்ப டபுள் பாண்ட் இருக்கிறதா தான் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்றோம். சோ அதனால இங்க என்ன ஆகுது? இது கிட்டத்தட்ட ஏ பின்னு இருக்கா? அப்ப இங்க ஏ இருக்கிற மாதிரி இங்கே என்ன இருக்கு? ஏங்கிறது ஹைட்ரஜனா இருக்கு, பிங்கிறது மெத்திலா இருக்கு. அப்போ ரெண்டு இதையும் நம்ம எப்படி எழுதிக்க முடியும்? டுவர்ட்ஸ் தி அப்சர்வர் அண்ட் அவே ஃப்ரம் தி அப்சர்வரா எழுதுறது மூலமா இதுல சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். அதை உங்களுக்கு வேற மாதிரி நான் வரைஞ்சி காட்டுறேன். சோ அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா மெத்தில் குரூப்பை என்ன பண்றேன்? ஒரு இடத்துல இந்த மாதிரி சாலிட் வெஜ்ல போடுறேன். அப்ப சாலிட் வெஜ்னா என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் தி அப்சர்வர்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? இன்னொன்னு டேஷ் வெஜ்ல ஹைட்ரஜனை போட்டுக்கலாம். சோ இது என்னது? அவே ஃப்ரம் தி அப்சர்வர். அப்ப வேற வேற டைரக்ஷன் பேருதா? தென் அதுக்கு அடுத்து இங்க பார்த்தோம்னா இங்க சாலிட் வெஜ்ல ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன், தென் டேஷ் வெஜ்ல மெத்தில் எடுத்துக்கிறேன். சோ இது என்னவா இருக்கு? பார்க்க ஒரே மாதிரி தெரியும், ஆனா என்னது? ஃப்ரண்ட்ல இருக்கு, பேக்ல இருக்கு. சோ இது என்னவா இருக்கும்? ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இது டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே. சோ இது நீங்க அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா என்ன வரும்? அதாவது மாத்தி போட்டானா இது ஒன்ன மட்டும் மாத்தணும். சோ அப்ப ரெண்டுமே சேம் சைடு இருந்தா தான் என்னது? சிஸ் ஃபார்ம். அப்ப சிஸ் ஃபார்ம் எப்படி வரும் அப்படிங்கறத பாருங்க. இதே இடத்துல ரெண்டு மெத்தில் குரூப்பும் சேம், அதாவது டுவர்ட்ஸ் தி அப்சர்வரா இருந்தது அப்படின்னா அதுதான் என்னது? சிஸ் ஃபார்ம். இது டிரான்ஸ்ஃபார்ம். புரியுதா? சோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க. I will try to make the separate video. Thank you.